அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி ரதீஷா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏறுபெட்டு. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். பேராசையே பெருநஷ்டம். ஒரு ஊர்ல அன்பும் பாலுவும் நெருங்கிய நண்பர்களாம். அவங்க 2 பேரும் பக்கத்து வீடா. அவங்க 2 பேரும் மரத்தை வெட்டி வாங்கி வந்தாங்களாம். அவங்க 2 பேரும் மரத்தை வெட்டி வாங்கி வந்தாங்க. அவங்க 2 பேருக்கு மரம் வெட்டுறது விட வேற எந்த வேலையும் தெரியாதான். அன்பு சரியான சோம்பேறியா. பாலு காலையில் எழுந்துச்சோன்னா நேரத்திலே எழுந்துச்சு வேலைக்கு போயிடுவானா. போன வேலையாடி ஒரு அடர்ந்த காட்டுக்கு பாலு போனானா. அந்த அடர்ந்த காட்டுல பக்கத்தால ஒரு மரம் இருந்துச்சான். ஆறுக்கு பக்கத்தால. அந்த மரத்துல நிறைய பழங்கள், பெரிய மரம். அந்த மரத்தை வெட்டலான்னு போனானா. இது வெட்டினா நமக்கு நிறைய காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சானா பாலு. அப்புறம் பாலு இருந்துட்டு இந்த மரத்தை வெட்டினா நமக்கு நிறைய காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் மரத்தை வெட்டிட்டே இருக்கான். வெட்ட பக்கத்தால இருந்த ஆற்றுல கை தவறி போய் அப்படியே அவனோட மரம் வெட்டி விழுந்துருச்சு. மரம் வெட்டி விழுந்து வர காடி அவன் வந்துட்டு, ஐயோ என் மரம் வெட்டி விழுந்துருச்சு, என் கண்ணுக்குள்ள விழுந்துருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். மரம் வெட்டுறது கூட எனக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழுது வரவாடி அப்புறம் அவன் இருக்கும். அப்புறம் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தேவை வராங்க. அந்த தேவை இருந்துட்டு, ஏபாலு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னன்னு சொல்லுற அப்படின்னு கேட்பான். கேட்ட வரவாடி அவன் இருந்துட்டு, நான் அந்த மாதிரி மரத்தை வெட்டிட்டு இருந்தேன், கொஞ்சம் தவறி ஆற்றுல போய் என்னோட மரம் வெட்டி உள்ள விழுந்துச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் தேவை இருந்துட்டு, மரம் வெட்டுறது உனக்கு தப்புன்னு தெரியுமல்ல, அப்புறம் ஏன் மரத்தை வெட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் எனக்கு மரம் வெட்டுறதை விட எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது, மரம் வெட்டினா எனக்கு வகுப்பு சாப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் தேவையை இருந்துட்டு, நான் உனக்கு மரம் வெட்டி எடுத்து தரேன், நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். கேட்டங்காட்டிக்கு, நான் மரத்தை இனிமேல் வெட்டவே மாட்டேன், மரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் விதைப்பந்து செஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் சின்ன செடிகள்லாம் வெட்டுவேன், நட்டுறேன் நீங்க சொன்னங்காட்டிக்கு. அப்புறம் அப்புறம் அந்த வேலைக்கும் ரொம்ப வெள்ளாம இருந்துச்சு. சேர்ந்து பழச்சிப்போன்னு சொல்லி அந்த மரம் வெட்டி எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவனும் வாங்கிட்டு நிற்கிறான். சொன்னதுக்கப்புறம் நிறைய தங்க காசு எடுத்து அவன் கையில் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு அவன் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் மனைவி கேட்குறாங்க, ஐயோ யார் உங்களுக்கு இவ்வளோ தங்க காசு கொடுத்தது அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் இந்த நடந்த கதையெல்லாம் சொல்ல பக்கத்தால் இருந்து சோம்பேறி அன்பு கேட்டுனான். ஓஹோ இப்படி போதா கதை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினச்ச வரவாடி இரு மவனே, நானும் உன்னை விட நான் பாயிண்ட் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அதே மாதிரி போய் அவன் வேணுக்குனே மரத்தை வெட்டுறான். வெட்டிட்டு வேணுக்குனே தூக்கி ஆற்றுக்குள்ள வீசிட்டான். மரம் வெட்டிடுவேன். வீசின வரவாடி அவனை உட்காந்துட்டு, ஐயோ என் மரம் வெட்டி போயிடுச்சு, யாராச்சும் எடுத்தாங்கன்னு அழுகுறான். அழுது வரவாடி அழுதுட்டே இருக்கிறான். அதே தேவை வராங்க. அது தேவை வந்து, ஏன்னு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்டங்காட்டிக்கு, இந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தேன், தெரியாமல் போய் ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சு, என் மரம் வெட்டி அப்படிங்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துட்டு தேவதை கேட்குறாங்க, உனக்கு நான் மரம் வெட்டி எடுத்துறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகாடி, நான் மரத்தை வெட்டுவேன், நீங்கள் என்னை மரம் வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட பிறகு மரம் வெட்டி எடுத்தோம்னா மரத்தை வெட்ட மாட்டேல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படித்தான் வெட்டுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படித்தான் நான் மரத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியே நிற்கிறான். நின்றதுக்கப்புறம் தேவதைக்கு சரியான கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து, நீ செடியா போன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. சாபத்தை கொடுத்துட்டு
தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செடியாகவே கெட, உனக்கு வந்து சாபமே 100 வருஷம் கழிச்சு தான் உனக்கு சாபமே விடுவிக்கும். நீ இருக்கிற பக்கம் மட்டும் மழையே வராது, மற்ற எல்லா செடிகளுக்கும் கொடிகளுக்கும் எல்லாத்துக்கும் மழை வரும். நீ வர்றவங்க போகிறவங்கிட்டலாம் கெஞ்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன வேற காட்டி அப்புறம் அவன் கேட்குறான், அன்பு கேட்குறான், நீங்கள் வந்து எப்போ எனக்கு இந்த சாபம் விடுச்சாகும் அப்படின்னு கேட்குறான். நீ 100 வருஷம் கழிச்சு நீ பெரிய மரமாகி பழம் கொடுத்து மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் உட்கார நிழல் கொடுத்து பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் தங்கறதுக்கு இடம் கொடுக்குவையோ அப்போதான் உன் சாபம் விடுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவன் என்கிட்ட மழையே வராதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படின்னா பெருசாக வளருதுன்னு கேட்டங்காட்டுக்கு தேவை சொல்கிறாங்க, வரவங்க வரமாட்டேன் கெஞ்சிட்டே இரு, நீ கெஞ்சி அவங்க ஊற்றுவாங்க உனக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணியை வாங்கி பிடிச்சி நீ பெரிய மரமாகி எல்லாத்துக்கும் பணம் கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி 100 வருஷம் ஆகி அவன் பெரிய மாமரமாக மாறிட்டான். மாமரமாக மாறிட்டு வர காடி பழம் எல்லாத்துக்கும் பழம் கொடுக்குறான், மனுஷங்களுக்கு எல்லாம் உட்காரக்கு நிழல் தர்றான். அப்புறம் எல்லா பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே நிற்கிறதுக்கு வீடு எல்லாமே கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் தேவதை பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. பானகத்தை காட்டி உன் சாம்பை விடுதலை ஆகுதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து சாப்பிட்டுலேருந்து விடுவிச்சிட்டான். அவன் வந்துட்டு, நான் இனிமேல் மரத்தை வெட்டவே மாட்டேன், நான் மரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் விதைப்பந்து கொடுத்து செடிகள் எல்லாம் நட்டுறேன், இனிமேல் மரத்தை மட்டும் வெட்டுறக்கு நான் வாழணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? பேராசையே பெருநஷ்டம். ஒருத்தவங்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கக்கூடாது, யார் என்ன பண்ணாலும் அதை பேராசைப்பட்டு யாரையுமே குறை சொல்லக்கூடாது. நன்றி.